மகர ராசிக்காரங்க மேச லக்னத்தில் பிறந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம போட்டிருந்தோம். வரிசையாக ரிஷப லக்னம் அது மாதிரி போடலான்னு இருக்கிறப்ப நமக்கு வந்து மேச லக்னத்துக்கு போட்டிருக்கீங்க. நமக்கு வந்து மகர ராசி மகர லக்னத்துக்கு எப்படி வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் கமெண்ட்ஸில் பார்த்தோம். அதனால் நம்ம மகர ராசி மகர லக்னத்துக்கு நம்ம இப்போ இன்றைக்கி முன்னாடி போட்டுட்டு அப்புறம் வருஷப்படி போவோம். மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடிகிற கண்டிஷனில் வந்துருச்சிங்க. அடுத்த வருஷம் 1வது மாதத்துக்கு பிறகுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாதம் 12வது மாதத்துக்கு பிறகு சனி பயிற்சி பலன் இருக்குது. அதனால் குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வர்றாரு. 5ஆம் இடத்துல வரும்பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துலையும் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பார். அது வந்து ஒரு பெரிய லக்கு. கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. மெயினாக வந்து ஒரு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம்ல. இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடத்தும். குழந்தை பாக்கியம் லேட்டாகிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இவ்வளோ நாள் எப்படி போய்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு கணவன் மனைவி இவங்க இந்த உறவுகளுக்குள்ளேயே சின்ன சின்ன மன கஷ்டங்கள்லாம் போயிட்டுருக்கும். அதெல்லாம் சுத்தமாக குறைய போகுதுங்க உங்களுக்கு. உங்களுடைய லக்னத்துக்கு வந்து சூரியன் கொஞ்சம் எதிர்குணம் உள்ளவர். சூரியன் வந்து இப்போ உச்சமாக போகிறாரு. சித்திரை மாதத்தில் நல்லா சூரியன் உச்சமாகுவார். அந்த மணி நேரத்தில் கெட்ட விஷயங்கள் அதிகமாக உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்து நன்மைகளை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கிற மாதிரி இருந்து அது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழித்து அதை அப்படியே நம்ம தவறாக பண்ணியிருக்கோங்கிற விஷயங்களை கொண்டு போவோம். அதனால் சித்திரை மாதத்தில் நீங்கள் செயல்படுற ஒரு செயலையும் கவனித்து பொறுமையாக பண்ணணும். இது நமக்கு பின்னாடி நல்லது தரும்னு நினச்சி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. இது பின்னாடி ஒரு நார்மலாக எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு செயலில் ஈடுபடுங்க. சூரியன் வந்து உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால நல்ல பொறுப்பான செயல்கள்லாம் ஈடுபடுவீங்கன்னு அர்த்தம். ஆனால் வெறும் 8ஆம் வீட்டு அதிபதிங்கிறனால அந்த பொறுப்புகளில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சில நட்டங்களை பண்ணும். சில பேர் திடீர்னு தொழில் பண்ணுறேன்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு நட்டத்தை பண்ணிவிட்டு தான் அப்புறம் லாபம் பண்ணுவீங்க. கவனமாக இருங்க. முதல்ல வந்து ஒரு செயல்லையும் நம்ம பண்ணுறது சரியானதாங்கிறத 1க்கு 4 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 3ஆம் இடம் உங்களுக்கு வந்து குரு. அதனால் இப்போ அடுத்தவங்கள்ட்ட நம்ம பெரிய ஆளுங்கள்ட்டையோ ஒரு குருமார்கள்ட்டையோ நம்ம கேட்குறதுனால ஒன்றும் தவறு இல்லை. அதை கேட்டுட்டு இதை பண்ணுனா இவ்வளோ நாளில் இப்படி அடுக்குமா, இவ்வளோ நாளில் இப்படி இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் கேளுங்க. ஸ்கூலில் கொண்டு பிள்ளைகளை சேர்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா கௌரவத்துக்காக கொண்டு போய் ப்ரைவேட்டில் ஸ்கூலில் சேர்க்குறேன், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும் என் பிள்ளையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா செலவு இழுத்துக்கிறது பண்ணிக்கிறதெல்லாம் இந்த மாதிரிலாம் வேண்டாம். நம்ம வந்து அதை வந்து காசு இருக்கிறவங்க பண்ணுங்கள். அதே சமயத்தில் கடன் வாங்கி அந்த வேலையை பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா 5ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறதுனால நிறையா பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுவீங்கிற விஷயங்கள்லாம் வரும். 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால நன்மைகள்லாம் நடத்தும். சிலர் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி செயல்பட்டுருவீங்க. சூரியன் வந்து அந்த இடத்துக்குள்ளே வருவார். வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் அந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருப்பார். அப்போ நிறையா பிள்ளைகளுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பாங்க. அப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சில பேர் காசே கம்மியாக சம்பாதிக்கிறவங்க அவசரப்பட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் நான் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடி சிரமப்பட்டுறாதீங்க. இல்லை முன் பிளான் பண்ணிக்கங்க. இவ்வளோ காசு மொத்தமாக பிளான் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இந்த கடன்லாம் ஈஸியாக அடைச்சிக்கலாம் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். காசு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த ரெகுலராக வருமானம் பார்த்தா வாழ்க்கையை ஓட்டுறவங்கிறவங்களாம் நிறைய யோசித்து சிந்தித்து செயல்படணுங்க. கண்டிப்பாக கணவன் ரீதியாக பார்த்தீங்கன்னா வருமானம் நல்லா உயரும், காசு நல்லா கிடைக்கும். கணவன்கிட்ட காசு நல்லா கிடைக்கும். இல்லை மனைவி ரீதியாக இருக்கீங்களா, உங்கள் கையில் நிறையா பணம் புழங்கும். இல்லை நீங்களே சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் காசை கண்டிப்பாக நல்லா சேஃப்டி பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இவ்வளோ நாள் எந்த அளவுக்கு மாற்றமாக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு இன்னுமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இவ்வளோ நாள் இல்லையே, இப்போ கூட இல்லையே, எனக்கு என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. குறைஞ்சது ஒரு 7ஆவது மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. கொஞ்சம் நகர்ந்து போகட்டும். அப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கும். இப்போ நடக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக தான் தெரியும். இதெல்லாம் நம்ம பண்ணிவிடுவோமா, இந்த காசு அங்கே கேட்டிருக்கோம் கிடச்சிருமா, இது பண்ணிடுமா அப்படி பண்ணி நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லாமே நல்லபடியாக தான் நடக்க போது, கவலைப்பட வேண்டாம். 12வது மாதம் பிறகு சனி வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார். அதுவே என்ன கேட்டாக்கா நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆன்மீக பயணங்கள் இருக்கும், குருவையும் பார்ப்பார். அப்படிங்கிறப்ப ஆன்மீக பயணங்கள் இருக்கும். விரயஸ்தானத்தை நிறுத்துவார். கெட்ட விஷயங்கள் நடக்காமல் பண்ணுவார். நிறைய கல்யாண காட்சிகள் இந்த மாதிரி சொந்த பந்தங்களிடையே நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பிரச்சனைகள்லாம் வராது. காசு பணத்தை கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணுங்கள். இந்த குருவும் சுக்கிரனும் சில பேருக்கு சேர்ந்துருக்கும். அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், குரு பற்றி தானே பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இந்த 1991 இந்த ரேஞ்சில் பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் வந்து கொஞ்சம் இணைஞ்சு போயிட்டுருப்பாங்க அந்த நேரத்தில்.
சிம்ம ராசியில் போய் குரு சுக்கிரன் இணைஞ்சிருப்பாங்க சிலருக்கு. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கணவன்கிட்ட கொஞ்சம் கௌரவ குறைச்சல் இதெல்லாம் கணவரோ மனைவியோ 2 பேருக்குள்ளே நடந்துக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இயக்கிடுவார். 2 பேருக்கும் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து அனுசரணையாக பேசி இதை இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் 2 பேரையும் ஒரு மணி நேரம் உட்காந்து தனிமையில் பேசி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைனாக்கா அது ஏதாவது பெரிய கஷ்டங்களில் கொண்டு விடும். அது மட்டும்தான் நான் கவனப்படுத்துகிறேன் அதில் உங்களுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த கட்டிட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானங்கள் வருங்கிறத காமிச்சிருக்குது. நல்ல உழைக்கிறவங்களுக்கு வருமானம் வரும். மிஷினரிங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக வருமானம் வரும். அந்த மாதிரி காசு பணம் நல்ல உயர நேரத்தை கொண்டு வருது. அதே காசு பணத்தை உயர நேரத்தை கொண்டு வருதுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா அந்த 1 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். 1 வருஷத்துக்குள்ள நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துட்டு திரும்பி பார்த்திங்கன்னா குரு 6ஆம் இடத்துல உங்களுக்கு போயிடுவார். குரு 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் வீட்டை பார்க்குற விஷயத்தை அடுத்த வருஷம் பண்ணுவார். இப்போ 2025 6ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா குரு மாற்றத்தை தரனால இந்த நேரத்துலேயே நீங்கள் கொஞ்சம் கவனமாக காசு பணத்தை குறைச்சி செலவு பண்ணி அகலக்கால் வைக்காமல் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 1 வருஷம் கழித்து நீங்கள் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி இந்த பக்கத்து வீட்டில் யார்ட்டையா உறவு முறைகள்லாம் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும். கவனமாக இருங்க. அவங்கள்ட்டலாம் அளவோடு பேசுங்க. வீட்டுக்காரங்க தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கிற வீடுங்களில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பக்கத்தில் வம்பிழுத்து வச்சுருவாங்க. அவங்களெலாம் கொஞ்சம் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. வருமானத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. காசு பணம் வரும். ஏதாவது தெரியாதனமாக வாய் பேச்சு தவறுதலாக கொண்டு போயிடக்கூடாது. 12ஆவது மாதத்துக்கு பிறகு சனி 3ஆம் இடத்துக்கு போவார். சம்மந்தமே இல்லாமல் யாருக்காவது ஜாமீன் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் கையெழுத்து போட்டு விட்றாதீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்கிங்க. நீங்கள் தான் கட்டுற மாதிரி ஆகும். நீங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துடும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் பக்கத்தில் வீட்டுக்காரங்களுக்கு சண்டை வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வண்டியை கொண்டு போய் நிறுத்துவாங்க. சாதாரண வண்டியை ஏன் வாசலில் வண்டியை நிப்பாட்டாதா அப்படிங்கிற சண்டையெல்லாம் வரும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனிங்க. அதுக்காக தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு இதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வருகிற 12ஆவது மாதம் வரை கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுட்டிங்கன்னா, ஏன்னா 1 வருஷத்துக்கு நடத்த போகிறத இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளே செய்வார். 12ஆவது மாதம் வரையும் கொஞ்சம் அகலக்கால் எதுவும் வச்சிடாமல் ஓரளவுக்கு கரெக்டான வேலையை பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதன் பிறகு கடவுள் சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி கொண்டு போகணும். உழைக்காமல் இருந்தாக்கா எந்த வேலையும் நடக்காது. கரெக்டாக உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோங்கிறத யோசிக்கணும். அடுத்து நம்ம தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு போடுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி பண்ணினீங்கன்னா அது சம்மந்தம் இல்லாமல் நிறையா லோன் கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணும். நிறையா லோனை டபுள் ஆக்கிக்கிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் நகை கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் அடகு போகும். நகை அடகு போகிறது காரணம் என்னன்னா வேலை பார்க்க போகிறோம், ஒரு இதில் முதலீடு போட போகிறோங்கிறனால கொஞ்சம் ஃபைனான்ஸ் எடுத்துக்குவோம், கொஞ்சம் காசு நகை அடகு வச்சு ஏதாவது தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க அகலக்கால் வைக்காமல் ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அந்த அளவில் பண்ணுங்கள். சில பேருக்கு பிறப்பு ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்ப்பார். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்காது. அதாவது ஓரளவுக்கு நல்லது தான் நடத்துவார். ஆனால் என்னை பொறுத்தவரை இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த நன்மையை கொடுத்து 1 வருஷம் கழித்து எதிரையாவது லாக் பண்ணி விட்டுரும். அதனால் இப்போ கவனமாக இருங்க. இந்த 1 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லபடியாக நடத்துவார். காசு பணம் நிறையா வரும். சொந்த பந்தங்களுக்கிடையே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. நல்ல விஷயங்கள்லாம் செயல்பட போகுது. குடும்பத்தில் திருமணம் ஆகாதவங்க ஏதாவது இருந்தாக்கா திருமணம் பண்ணுற விஷயங்களையும் பண்ணும். கடன் அதிகமாக வாங்கிடாமல் பண்ணுங்கள். கடன் கிடைக்காது. முதல்ல கடன் எப்படி கிடைக்கும்னா ரெகுலராக கட்டுற மாதிரி டெய்லி லோனு இல்லை வார லோனு இல்லை மாத லோனு இப்படி கிடைக்கும். பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து மாதம் கட்டுற மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறத அகலக்கால் வைக்காமல் ஏதாவது பிளான் பண்ணி செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 12ஆவது மாதத்துக்கு பிறகு சுத்தமாகவே ஸ்டாப் ஆகும். ஆனால் 12ஆவது மாதம் வரையும் லைட்டாக இருக்க தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் இதையே பெருசு பண்ணிடாமல் பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க சுத்தமாகவே இந்த 6ஆவது மாதத்துக்கு பிறகே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிச்சிடும். எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே ரிலீஃப் ஆகிடுவீங்க. எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சிலருக்கு தந்தையோட உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பில் இருந்துச்சுன்னா அவங்க உடல்நிலை தேறிடும். அவங்க டக்குன்னு நல்லாகி உட்காந்துருவாங்க. கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நன்மையாக நடக்க போகுது. நல்ல ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமைய போகுதுங்க. அது மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.